Hi guys, this is Nivita. In the video, 12th standard physics Unit 3 magnetism and magnetic effects of electric current lesson la irukra numerical problem number 4 தான் பார்க்க போறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா bar magnet is placed in a uniform magnetic field. ஒரு bar magnet இருக்கு, அது யூனிஃபார்மான ஒரு magnetic field ல வைக்கறாங்க. அந்த uniform magnetic field ஓட strength என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 0.8 டெஸ்லா அப்படினு சொல்லிருக்காங்க. இப்போ அந்த bar magnet வந்து orient at an angle 30 degree, ஓகேவா, with an external field experiences of torque of 0.2 நியூட்டன் மீட்டர் கால்குலேட். அதாவது இப்போ இதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பார் மேக்னெட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு 30 டிகிரியில் வந்து அரேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் பார் மேக்னெட் அப்படின்னா 30 டிகிரியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அது வந்து ஒரு டார்க் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. டார்க் அப்படின்னா என்னது, ஒரு ரொட்டேஷனல் ஃபோர்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஸோ அதோட வேல்யூ 0.2 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கால்குலேட் தி மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் தி மேக்னெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் ரெஃபர்ஸ் டு பிஎம் தான் எனக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் சப்டிவிஷனுக்கு வரலாம். முதல்ல டேட்டாஸ் எல்லாமே எழுதிக்கலாம். ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது 0.8 டெஸ்லா. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 0.8 டெஸ்லா. ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஸோ தீட்டா ஈக்குவல் டு 30 டிகிரி அப்படின்னு வரும். டார்க்கோட வேல்யூ 0.2 நியூட்டன் மீட்டர்னு வரும். அப்போ டவ்வோட வேல்யூ 0.2 நியூட்டன் மீட்டர். ஓகேவா. இப்போ நமக்கு கேட்டிருக்கிறது என்னது, மேக்னெட்டிக் மொமெண்ட் தான் கேட்டிருக்காங்க, விச் இஸ் பிஎம்மோட வேல்யூ தான் எனக்கு என்னன்றதை கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா டவ் இஸ் ஈக்குவல் டு பிஎம்பி சைன் தீட்டா அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவ் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்றது இருக்குது. கிராஸ் ப்ராடக்ட் இருந்ததுன்னா நம்ம அதில் என்னென்ன எழுதுவோம், சைன் தீட்டா அப்படின்னு எழுதுவோம். ஓகே, அதனால டவ் இஸ் ஈக்குவல் டு பிஎம்பி சைன் தீட்டா அப்படின்றது வரும். அப்போ இந்த இடத்துல பிஎம் தான் கண்டுபிடிக்கணும். நான் அதை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த பி சைன் தீட்டாவை இங்கே கீழே கொண்டு வந்துடுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், பிஎம் இஸ் ஈக்குவல் டு டவ் இன்டூ பி சைன் தீட்டான்னு வரும். கரெக்டாக இந்த பி சைன் தீட்டாவை நான் என்ன பண்ணுறேன், இந்த டவுக்கு கீழே கொண்டு வந்துடுறேன். இப்போ பிஎம் இஸ் ஈக்குவல் டு டவ் டிவைடட் பை பி சைன் தீட்டான்னு வரும். டவோட வேல்யூ என்னது 0.2 டிவைடட் பை பியோட வேல்யூ என்னது 0.8 இன்டூ சைன் 30 டிகிரி அப்படின்றது வந்திருக்கும். சைன் 30 டிகிரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2. ஓகேவா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் 1 டைம்ஸ் அண்ட் திஸ் இஸ் 0.4 டைம்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து இன்டூ 10 அப்படின்னு பண்ணிங்கன்னா 2/4 அப்படின்றது வரும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2. 1/2 டிவைட் பண்ணிங்கன்னா 0.5. ஓகே, ஸோ 0.5 ஆம்பையர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேசிக்காக பிஎம்மோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இன்டூ ஏரியா தான். ஸோ அதனால தான் கரண்ட்டோட இது வந்து ஆம்பையரா, ஏரியாவோட இது மீட்டர் ஸ்கொயரா. ஸோ அதனால தான் அதோட யூனிட்ஸ் வந்து ஆம்பையர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றத நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா the work done by an applied force in moving it from the most stable configuration to the most unstable configuration. நம்ம முதல்ல என்ன ஒர்க் டனை கண்டுபிடிக்கணும், ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ ஒர்க் டன் ஆகுங்கிறத கண்டுபிடிக்கணும். எப்போ, மோஸ்ட் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன்லேருந்து மோஸ்ட் அன்ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் போகிறதுக்கு. அப்போ இதுக்கு வந்து ஒரு ஒர்க் டன் வரும். அடுத்தது வேற எதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ஒர்க் டன் பை தி அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் திஸ் கேஸ். அப்போது நம்ம அப்ளை பண்ணுற இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஒர்க் டன் என்ன அப்படிங்கிறதையும் இந்த கேஸில் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னா மோஸ்ட் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் என்ன, மோஸ்ட் அன்ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் என்ன. மோஸ்ட் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் என்னது, இப்போ நீங்கள் வந்து 0 டிகிரியில் இருக்கிறது. இப்போ இங்கே ஒரு பார் மேக்னெட் வைக்கிறீங்க, இதுக்கு மேலே ஒரு பார் மேக்னெட் வைக்கிறீங்க, ரெண்டுமே வந்து 0 டிகிரி ஆங்கிள் 0வாக இருந்ததுன்னா ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அதே வந்து உங்களுக்கு வந்து இங்கே நார்த் இங்கே சவுத்து, அதே மாதிரி இங்கே சவுத்து இங்கே நார்த்துன்னு வைக்கும் போது அப்படியே டோட்டலாக இப்படி திருப்பி வைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும், அன்ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷனாக இருக்கும். கரெக்டாக. ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இது வந்து மோஸ்ட் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. ஓகே, அன்ஸ்டேபிளான கான்ஃபிகரேஷனை தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்றது வரும். ஸோ நம்ம நார்மலாக வந்து இதோட எனர்ஜியை வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா யூஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். அன்ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனை அன்ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். ஓகேவா. ஸோ அன்ஸ்டேபிள் அப்படிங்கிறத குறிக்குது. இந்த யூ அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா எனர்ஜி அப்படிங்கிறதுனா நம்ம ஒர்க் டன்னு சொல்லுவோம். கரெக்டாக, ஒர்க் டன் எனர்ஜி எல்லாமே சேம் தான். ஸோ அதனால் வந்து நம்ம யூஎஸ் அப்படிங்கிறத ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கும் யூஎஸ் அப்படிங்கிறத அன்ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கும் நம்ம முதல்ல எடுத்துப்போம். திஸ் இஸ் அன்ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன், தீட்டா ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து
எனர்ஜி ஃபார் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் எவ்வளோ, எனர்ஜி ஃபார் அன்ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா டார்க்கோட வேல்யூ டவ் இஸ் ஈக்குவல் டு பிஎம்பி சைன் தீட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு டார்க்கோட ஃபார்முலா. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எனர்ஜி தட் இஸ் ஒர்க் டன்க்கு உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஎம்பி காஸ் தீட்டா அப்படிங்கிறதா அந்த ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இதிலிருந்து நம்ம ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கான அந்த ஒரு எனர்ஜியை கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ யூஎஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஎம்பி காஸ் தீட்டான்னு வந்திருக்கும். ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் என்னது, நான் தீட்டாவோட வேல்யூவை 0ன்னு போடணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா காஸ்க்கு தீட்டாக்கு பதிலாக காஸ் 0 டிகிரின்னு போடுறேன். காஸ் 0 டிகிரியோட வேல்யூ என்னது 1. ஸோ அதனால் மைனஸ் பிஎம்பி அப்படின்றது மட்டும் வருது. திஸ் இஸ் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனோட அந்த ஒரு எனர்ஜி. அடுத்தது அன்ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் பார்க்க போகிறோம். யூஎஸ்ன்னு பார்க்கும்போது மைனஸ் பிஎம்பி காஸ் தீட்டா தான். தீட்டாக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன், அன்ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனா 180 டிகிரி அப்படிங்கிறத சப்ஸ்டிடியூட் பண்ணுவேன். அப்போ மைனஸ் பிஎம்பி காஸ் 180 டிகிரினா என்னது -1 அப்படின்றது வரும். காஸ் 180 டிகிரியோட வேல்யூ என்னது -1. ஏன்னா காஸ் 0வோட வேல்யூ 1னா காஸ் 180 டிகிரியோட வேல்யூ வந்து அப்படியே ஆப்போசிட்டாக -1 அப்படின்றது வந்திருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும். ஸோ பிஎம் இன்ட்டு பி அப்படிங்கிறது மட்டும் வந்திருக்கும். நம்ம எனர்ஜியை கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இது முதல்ல வந்து நீங்கள் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் என்ன, அன்ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னு எழுதிட்டு அதோட படத்தை வரைகிறது வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா அதோட எனர்ஜியை கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறது வந்து செகண்ட் பார்ட். ஓகேவா? இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேர்ட் பார்ட்டுக்கு போக போகிறோம். என்னது, எனக்கு வந்து ஒர்க் டன் பை த அப்ளைடு ஃபோர்ஸ், ஹென்ஸ் த ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸ் in moving it from most stable configuration to unstable configuration. இப்போ கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். என்ன அப்படின்னா இப்போ வந்து நமக்கு ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. எப்போ ஃபோர்ஸ் வரும், ஸ்டேபிளாக இருக்கிறதுலேருந்து கஷ்டப்பட்டு நம்ம அன்ஸ்டேபிளாக கன்வெர்ட் பண்ணும்போது தான். கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி இருக்கிறத நான் கஷ்டப்பட்டு இங்கே வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, அப்போ நான் என்ன கொடுக்குறேன், அதுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். கரெக்டாக? அப்போ நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன்ல, அப்போ அதோட ஒர்க் டன் தான் எனக்கு கேட்குறாங்க. ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இன் மூவிங் இட் ஃப்ரம் த மோஸ்ட் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் வந்து அன்ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கு கொண்டு போக சொல்கிறாங்க. நம்ம நார்மலாக அந்த ஒர்க் டன் அப்படிங்கிறத எப்படி எடுப்போம், ஃபைனல் மைனஸ் இனிஷியல் இந்த மாதிரின்னு எடுப்போம். ஸோ அப்போ எனக்கு ஸ்டேபிளில் ஆரம்பித்து அன்ஸ்டேபிளில் முடியுது. அப்போ இது வந்து இனிஷியல், இது வந்து ஃபைனல். ஸோ அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு சொல்லும்போது அன்ஸ்டேபிள் மைனஸ் ஸ்டேபிள் அப்படின்றது வருமா? அதனால யூஎஸ் மைனஸ் யூஎஸ். ஓகேவா? அன்ஸ்டேபிள் இருந்து உங்களுக்கு ஸ்டேபிளுக்கு வருது. நீங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறீங்க. ஓகேவா? ஃபோர்ஸை கொடுத்து நீங்கள் ஸ்டேபிள் இருந்து அன்ஸ்டேபிளுக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்க. இப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படின்றது வரும். ஸோ ஃபைனல்னு சொல்லும்போது உங்களுக்கு அன்ஸ்டேபிள் மைனஸ் ஸ்டேபிள் அப்படின்றது வந்திருக்கும். ஸோ இங்கே அன்ஸ்டேபிளோட வேல்யூ என்னது, பிஎம் பி. ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல என்ன இருக்குன்னா பிஎம்பி, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஸ்டேபிளோட கான்ஃபிகரேஷன் பார்க்கும்போது மைனஸ் பிஎம்பின்னு வரும். அப்போ மைனஸ் பிஎம்பி அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்றா எழுதுனீங்கன்னா பிஎம்பி ப்ளஸ் பிஎம்பி அப்படின்றது வந்திருக்கு. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 2பிஎம்பி அப்படின்றது வரும். ஸோ அப்போ 2 இன்ட்டு இந்த இடத்துல பிஎம்மோட வேல்யூ தட் இஸ் மேக்னெட்டிக் மொமெண்ட்டோட வேல்யூ 0.5ன்னு எடுத்திருக்கோம். கரெக்டாக? அப்போ 2 இன்ட்டு 0.5 இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்னது 0.8. ஸோ 0.8. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு வந்து 8 5 சொல்லும்போது உங்களுக்கு 40ன்னு வரும். அப்போ 2 இன்ட்டு 0.40ன்னு வந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு 2 இன்ட்டு 0.40 அப்படின்னு சொன்னால் 0.8ன்னு வந்திருக்கும். ஸோ அப்போ வந்து ஒர்க் டன் பை தி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.8 ஜூல்ஸ். எப்போவுமே ஜூலில் தான் நம்ம சொல்லுவோம் ஒர்க் டன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் பை தி அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் திஸ் கேஸ். அப்போ வந்து நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டில் அப்ளை பண்ணும்போது அது என்ன ஒர்க் பண்ணியிருக்கு அப்படின்றது. அப்படின்னா என்ன பண்ணும், அது வந்து என்ன அதுக்கிட்ட இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலயமா அன்ஸ்டேபிளாக இருக்கிறத டக்குன்னு அது வந்து என்ன மாற்றிடும், ஸ்டேபிளாக மாற்றிடும். கரெக்டாக? நம்ம மாற்றி திருப்பி வச்சா கூட அது வந்து திருப்பி டக்குன்னு இப்படி சேஞ்ச் ஆகிடும். அப்போ அன்ஸ்டேபிள்லேருந்து ஸ்டேபிளுக்கு மாற்றுறது தான் அதோட வேலை. அப்போ இதில் வந்து உங்களுக்கு ஃபைனல் என்னது ஸ்டேபிள், இனிஷியல் என்னது அன்ஸ்டேபிள். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னா ஸ்டேபிள் மைனஸ் அன்ஸ்டேபிள் அப்படின்றது வருமா? அப்போ எனர்ஜி ஆஃப் ஸ்டேபிள் மைனஸ் எனர்ஜி ஆஃப் அன்ஸ்டேபிள். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டேபிளோட இது பார்த்திங்கன்னா மைனஸ் பிஎம்பி அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன், மைனஸ் பிஎம்பின்னு போட்டுக்கிறேன். இங்கே இடத்துல மைனஸ் ஆஃப் அதாவது பொட்டென்ஷியல் எனர்ஜி அட் அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் பிஎம்பின்னு வரும். அப்போ மைனஸ் பிஎம்பி அப்படின்றது வந்திருக்கும்.
இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ அதை ஆட் பண்ணி பெரிய நம்பரோட சைன் போட்டால் உங்களுக்கு -2 PMBன்னு வரும். இப்போ -2 இன்ட்டு பிஎம்மோட வேல்யூ என்னது, லைக் இந்த இடத்துல வந்து 0.5 அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம்ல. அப்போ 0.5 இன்ட்டு பியோட வேல்யூ என்னது 0.8. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு ஏற்கனவே என்னன்னு தெரியும், 0.8 ஜூல்னு வரும்னு தெரியும். இதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் மட்டும் வந்திருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியராக இருங்க. இப்போ நம்ம ஃபோர்ஸ்ன்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோர்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டேபிள்லேருந்து நம்ம அன்ஸ்டேபிளுக்கு போவோம். ஸ்டேபிள்லேருந்து நம்ம அப்படியே கஷ்டப்பட்டு அன்ஸ்டேபிளுக்கு போவோம். விச் ரெஃபர்ஸ் டு இங்கே எழுதிக்கலாமே, ஃபோர்ஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு ஸ்டேபிள்லேருந்து அன்ஸ்டேபிளுக்கு போவோம். அப்போ இதுதான் இனிஷியல், இதுதான் ஃபைனல். அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு சொல்லும்போது யூஎஸ் மைனஸ் யூஎஸ். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து என்ன ஒர்க் பண்ணும், அன்ஸ்டேபிளிலேருந்து அது வந்து ஸ்டேபிளாக சேஞ்ச் பண்ணும். இதுதான் அதோட வேலை பண்ணும். அப்போ இதுதான் ஃபைனல், இதுதான் இனிஷியல். ஸோ அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல்னு சொல்லும்போது ஸ்டேபிள் மைனஸ் அன்ஸ்டேபிள் அப்படிங்கிறது வருது. ஓகே, மற்றது எல்லாமே ஈஸி தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.